அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட அமரலிஸ் பல்ப் பார்த்தீங்களா? போன வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம அமரலிஸ் செடியில இருக்க இலைகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்தோம். இந்த வீடியோல நம்ம இந்த பல்ப நம்ம ரீபாட் பண்ண போறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஏன்னா இந்த வருஷம் புதுசா பூக்கள் பூக்கும். பூக்கள் பூத்து முடிஞ்ச பின்னாடி தான் இலைகள் வரும். பாருங்க, கவனிச்சு பார்த்தா தெரியும். உள்ள பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? அமரலிஸ் செடியில இருந்த இலைகள் எல்லாம் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 வாரம் முடிஞ்சிருச்சுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே ரீபாட் பண்ணாம கராஜ்லயே அப்படியே வச்சுட்டேன். தண்ணியே விடல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா அழகா முளை விட்டு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? தண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த கிழங்கு இருக்கிற இந்த சின்ன தொட்டி இருக்கு இல்லைங்களா? இது பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்கு வாங்கும்போதே இந்த அமரலிஸ் பல்ப் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டி, அதுக்குள்ள போடுறதுக்கு மண்ணு எல்லாம் சேர்ந்து ஒரு கிட்டா குடுத்துருந்தாங்க. நம்ம சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போன முறை பார்த்தீங்கன்னா, பூ 4 பூவுமே வந்தது. ஆனா நல்லா உயரமா தண்டு வரல. பூவும் 2 தான் நல்லா மலர்ந்தது. இன்னும் 2 நல்லாவே மலரல. இந்த மாதிரி நெறைய இருந்தது. அதனால இந்த முறை கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு மாத்தி பார்ப்போம். நிச்சயமா நல்லா தண்டு உயரமாவும் வரும். பூக்கள் ரொம்ப அழகா விரியும் அப்படின்னு நான் நினைச்சு இத மாத்திட்டு இருக்கேங்க. நீங்க இந்த அமரலிஸ் பத்தி இதுவரையும் பார்க்கல, இல்ல நம்ம சேனல்ல இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பாருங்க எப்படி ரூட் பவுண்ட் ஆயிருக்கு பாருங்க. அவ்வளோ ரொம்ப திக்கான வேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்கா இருக்கு. இங்க பாருங்க. இதை ரூட் பவுண்ட் ஆயிருக்கு. இதை நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு நல்லா லூஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம வைக்கணும். ஆனால் எனக்கு அது பண்ணுறதுக்கு மனசே வரலங்க. ஏன்னா நம்ம அப்படி ஃப்ரீ பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய ரூட் அப்படியே பிஞ்சு பிஞ்சு போயிடும். வேரெல்லாம் பிஞ்சு பிஞ்சு போயிடும். அது சத்தம் வேற டக்கு டக்கு டக்குன்னு கேட்கும். அது நமக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி மனசுக்கு வருத்தமாக இருக்கும். அடாடா பாவமேன்னு. ஆனால் அதான் செய்யணும். அப்போ தான் அடுத்து நல்லா வளரும். இல்லாட்டி நல்லா ஒரு வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இதை உள்ளே போட்டோம்னா அது நல்லா ஊறி நல்லா ஃப்ரீ ஆயிரும் வேரெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேற ஒரு தொட்டியில் வைக்கலாம். எனக்கு இங்கே தண்ணிலாம் அப்படியே ரொம்ப ஃப்ரீசிங்காக இருக்குங்க. அதனால நான் இதில் அப்படியே தட்டியே எடுத்துட்டேன். முழுசா தட்டி இந்த வேரெல்லாம் ஃப்ரீ பண்ணி விடல. ஓரளவுக்கு அதை எடுத்து விட்டுட்டேன். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. மேல பாருங்க கிழங்கு எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்களேன். மேல இருக்க தோலையும் எடுத்துட்டா அவ்வளோ பியூர் ஒயிட்ல இருக்கு. இந்த கிழங்கு மட்டுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு. இந்த டிரான்ஸ்பரண்ட் இன்னர் பார்ட்ல பார்த்தீங்கன்னா கால் அளவு நான் இன்டோர் சாயில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கிழங்கு வச்சு நல்லா மண்ணு போட்டு நிரப்பிட்டேன். எப்பவுமே மண்ணு மேல வரைக்கும் போடக்கூடாது. தொட்டியோட முக்கால் அளவு தான் இருக்கிறது மாதிரி வச்சுக்கணும். ஆனா இது உள்ளே எல்லாம் இடைவெளி இருக்கிறதுனால நான் மேல வரையும் போட்டு நிரப்புறேன். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிடுச்சு. உள்ள இருக்க இடைவெளியெல்லாம் போறது வரைக்கும் நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி வச்சிட வேண்டியதான். இது இன்டோர் பிளான்ட் இப்போ. ஏன்னா இப்போ கடுமையான குளிரா இருக்கு. அதனால நான் இப்போ இதை ஒரு பிளான்டருக்கு மாத்திட்டு அதை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் நல்லா வெளிச்சமா இருக்கிற இடத்துல, டைரக்ட் சன்லைட் இல்லாத ஒரு இடத்துல நான் இதை வச்சுட்டேன். அவ்வளோதான். தண்ணி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா போதும். இப்போ ஒரு தண்டு உள்ளேருந்து வெளியில வர பார்க்குது. அடுத்து எப்போ பூ பூக்குது அப்படின்றத காத்திருந்து பார்க்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையும் இந்த பூ பூத்து தான் இருக்கு தொட்டியில இருந்து. நமக்கு இப்போதான் தண்டே வரப்போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.